பாசத்தை மூணா பிரிச்சிங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை. இப்ப பதியை பத்தி ஒரு வாரம் சொல்லிட்டோம், பசுவை பத்தி சொல்லியாச்சு. பாசம் என்று வந்தா ஆணவம், கண்மம், மாயை. அதுல பாசம் எங்கிருந்ததோ அங்கதான் நாம் இருந்தோம். நாம் இருக்கிற இடத்துல பாசம் இருந்துச்சு, பாசம் இருக்கிற இடத்துல நாம் இருந்தோம். எனவே பாசமும் பசுவும் பிரிக்க முடியாம இருந்தது. அதான் நம்மளுடைய நிலைமை. இந்த பிரிக்க முடியாத இருந்த நிலையை கண்டு இறைவன் என்ன பண்ணாங்க, ஒரு கருணை கொண்டான். நாம் எங்க கடந்தோம்னா பாசகுத்துல கடந்தோம். அந்த பாசத்துல எப்படி கிடந்தோம் கேட்டா, நான் வேறு பாசம் வேறு என்று பிரிக்க முடியாம கிடந்தோம். அப்படி கிடந்த நிலையில தான் இறைவன் எப்படி ஞானசம்பந்தருக்கு கருணை கொண்டாரு பாருங்க, அந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்த்து கருணை கொண்டான். என்ன பண்ணாரு, இவன் இந்த பாசத்துக்குள்ள கிடக்குறான், இந்த பாசத்துல இவனை எடுக்கணும். எப்படி எடுப்பது அப்படின்னாரு, இந்த பாசத்தில் கிடக்கக்கூடிய உயிரை பாசத்திலிருந்து எடுக்கணும்னா பாசத்தை கூட்டித்தான் பாசத்திலிருந்து எடுக்கணும். அது என்னங்க பாசத்தை எடுக்கிறதுக்கு பாசம் கூட்டணுமானார். ஆணவ மலம் என்கிற பாசத்தில் கிடந்த உயிருக்கு மாயை, கண்மம் என்ற 2 பாசத்தை கூட்டினானுங்க. இப்ப ஒரு பாசம் நம்ம கூடவே இருந்தது, 2 பாசம் இறைவனால் கூட்டப்பட்டது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. மாயை என்கிற பாசமும் கண்மம் என்கிற பாசமும் இறைவனால் கூட்டப்பட்டது. அப்ப நம்மகிட்ட இருந்த பாசம் ஆணவ மலம் என்கிற ஒரே ஒரு பாசம் தான். ஒரு அழுக்கு மட்டும்தான் நம்ம கூட இருந்துச்சு, 2 அழுக்க நம்மோட கூட்டுனான். ஏன் 2 கூட்டினான்னு கேட்டா, 2 கூட்டி 1 நீக்கம் செய்வதற்கு செய்தான். எங்க 1 நீக்கிறதுக்கு 2 கூட்டணுமாயா? ஒரு கேள்வி இருக்குது. இப்படி பண்ணலாமா இந்த சாமி? 1 தானே எங்கிட்ட இருந்துச்சு, 2 கூட்டி வச்சிருக்கிறானே அப்படின்னு கேட்டா, நீங்க நம்முடைய பழைய காலத்துல பாத்தீங்கன்னா சந்தைகள்ல இந்த பல்லுக்குச்சி விற்கிறதுக்கு கடையில சந்தையில கொண்டாந்து வச்சிருப்பாங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி இல்லவா? அதை பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த சின்ன சின்ன ஒரு சான் அளவுக்கு வெட்டி கட் பண்ணி அது ஒரு கட்டு கட்டியிருப்பாங்க. அது தண்ணியில் நனைச்சி ஒரு நாரில் கட்டியிருப்பாங்க. அந்த நாரை நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஏன், காஞ்சி போச்சுன்னா பிரிக்க முடியாது. பல்லுக்குச்சி இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா வராதுங்க. இப்போ அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான முறை. நீங்கள் சும்மா கத்தி எடுத்துக்கொண்டு இப்படி கட் பண்ணிடலாம் யா, அது வேற. கட்டை அவிழ்க்க வேண்டும். எப்படி அவிழ்ப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்லுக்குச்சியினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இறுக்கி ஒரு கட்டு கட்டின்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் கட்டு தளர்ந்துடும். அப்போ ஒரு கட்டை தளர்த்தணும்னா 2 கட்டை இழுக்கணும் இல்லைங்களா? இவ்வளவுதாங்க பெருமான் செய்தார். நம்மகிட்ட இருந்து ஆணவ மலம் என்ற ஒரு கட்டு வலிமையா இருந்துச்சு, அதை என்ன பண்ணாரு, 2 கட்டு கட்டினார். பாசம் என்கிற ஒரு கட்டு, அதாவது ஆணவ மலமாகிய கட்டு இருந்த உயிருக்கு மாயை என்கிற ஒரு கட்டும் வினை என்கிற ஒரு கட்டுமாக 2 கட்டினாரு. பாசத்தை அப்படியே மெல்ல மெல்ல தளர்த்தினாரு. அழகா அவிழ்ப்பதே தெரியாம அவிழ்த்து முடிச்சுட்டார். இதுதான் பெருமான் செய்யறார். பல்லுக்கூச்சில் இருக்கு சைவ சித்தாந்தம். இது கொஞ்சம் பிடிக்கலையா, இன்னும் கொஞ்சம் எனக்கு விளங்கலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப எளிமையா இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நம்ம வீட்டில் பால் காய்ச்சுது. பால் காய்ச்சறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், பால் பாத்திரம்னே வச்சுருப்போம். அங்கே அதை காய்ச்சி முடிச்சாச்சு, எல்லாரும் கொடுத்து முடிச்சுட்டிங்கன்னா அந்த பால் காய்ச்சுற பாத்திரத்தில் நடுப்பு மையப்பகுதி கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு அந்த பாலினுடைய இதில் திட்டு போல் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சுரண்டி எடுப்போம். சில நேரம் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு சுரண்டி எடுக்கிற காலம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பால் பாத்திரத்தை அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியை நீக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு சோப்பு தூள் அல்லது இப்போலாம் ஆயில் ஏதோ ஒன்று வச்சுட்டோம், ஒரு தேங்காய் நாரோ அல்லது அதுவுமே இப்போ பிளாஸ்டிக்கில் நார் வந்துருச்சு, 2 கையில் வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நார் இருக்குது பாருங்கள், அதை போட்டு அந்த சோப்பு தூள் போட்டு தேய்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாத்திரத்தை எடுத்து முதல்ல ஒரு நினச்சிக்குவோம். ஏன், பால் கொடுத்தோடனே உடனே கழுவ மாட்டோம், அதை போட்டு வந்துடுவோம். ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து தான் போய் பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னே தனியாக போவோம். அதுக்குள்ளே கொஞ்சம் காஞ்சி போய் கிடக்கும். இப்போ என்ன பண்ணுவான், அந்த பைப்பை திறந்து விட்டு முதல்ல அந்த பாத்திரத்தை போட்டு முதல்ல நல்லா முழுமையாக நனைச்சிருவோம். நனைச்ச பிறகு சோப்பாக இருந்துச்சுன்னா சோப்பு முதல் நினைக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாருக்கு பாருங்கள், நாரை நினைக்கணும். இப்போ 3மே ஈரமாகணும். ஆன பிறகு சோப்பு தூள் மேலே அல்லது சோப்பு மேலே அந்த நாரை கொண்டாந்து ஒரு தேய்ச்சிட்டு
இப்போ அந்த பாத்திரத்தை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா பாத்திரத்தில் இருக்கிற அழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது நீக்கும். நல்லா தேய்ச்சி முடிச்சு என்ன பண்ணுவான், அந்த பைப் தண்ணியில் கழுவுவோம். இப்போ நல்லா பாருங்க, பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை நீக்குவதற்கு சோப்பு என்கிற ஒரு அழுக்கை சேர்த்து தான் நீக்க முடியும். சோப்பும் அழுக்கு தானுங்க. சோப்பாகி அழுக்க சேர்த்தலைன்னா பாத்திரத்தின் அழுக்கு என்ன ஆகாது, போகாது. அது மாதிரி ஆன்மாவாகி நம்மிடத்துல ஆணவ மலம் என்கிற ஒரு அழுக்கு இருக்குதுன்னா இந்த அழுக்க நீக்கணும் என்ன பண்ணணும், மாயை கண்மம் என்கிற பாசத்தை சேர்த்துனா தான் போகும். ரெண்டுல சொல்றீங்க, அங்க ஒண்ணுதான் இருக்கு. சோப்பு தானே சேர்த்தணும்னா சோப்பு என்பது மாயை. நார் வச்சு தேய்ச்சம் பார்த்தீங்களா, அதான் கண்மம். தேய்க்கிறது தான் கண்மம். கண்மம்னா வினை. நீங்க போட்டு நல்லா அழுத்தி தேய்க்கணுங்க, அழுத்தி தேய்ப்பது வினை. சோப்பு என்பது அந்த அழுக்கு நீக்கக்கூடிய பொருள். அப்ப நாம் என்ன பண்றோம், மாயை என்பது உடம்பு, வினை என்பதுதான் அந்த தேய்க்கக்கூடிய செயல். எனவே செயல் என்கிற வினையும் மாயை என்கிற உடம்பும் இறைவன் கூட்டி வைத்ததுனால நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஆணவம் என்கிற அழுக்கை தேய்த்து எடுக்கிறான். பாத்திரம் தேய்க்கிறதுல இருக்குது சைவ சித்தாந்தம். எனவே யாராவது சைவ சித்தாந்தம் எனக்கு தெரியாது இனிமேல் சொல்லக்கூடாது. ஏன், வீட்டில் பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் நமக்கு தெரியும். அதனாலதாங்க நான் ஆள் வச்சிருக்கிறேன், நமக்கு சைவ சித்தாந்தமே வேண்டாம்யா அப்படின்ட்டா அது ஒன்றும் பதில் இல்லை இல்லைங்களா. நீங்க பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் என்ன நினைக்கணும், இந்த ஆன்மாவாகிய பாத்திரத்தை சோப்பு என்கின்ற மாயை கொண்டு நார் என்கின்ற எடுத்துக்கொண்டு தேய்த்து தேய்த்து, ஆக நம்முடைய வினையை என்ன பண்ணான், தேய்த்து தேய்த்து அழுக்கை நீக்குகிறான். எந்த அழுக்கு எவ்வாறு நீக்குகிறான், அந்த பைப்ல வரக்கூடிய தண்ணீருக்கு பாருங்க, அதான் கருணை. கருணை என்கிற தண்ணீர்னால ஆன்மாவோட இருக்கிற பாசத்தை என்ன செய்கிறான், கழுவுகிறான். இது எப்படி சார், நாளும் கழுவுகிறான். ஏன், நாம தான் நாள்தோறும் பால் காய்ச்சலும் இல்லை, அது மாதிரி நமக்கும் அழுக்க என்ன பண்றாரு, நாள்தோறும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே இறைவன் தான் நம்ம வீட்டினுடைய பாத்திரம் தேய்க்கிற ஆள், நாம தான் பாத்திரம். நினைச்சு பாருங்க, இந்த கருணையை எப்ப இருந்து செய்யறான்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நாம இருந்தோமோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்யறோம். சம்பளம் வாங்காத ஆள்காரங்க. சம்பளம் வாங்காம நம்மகிட்ட ஒருத்த வேலைக்காரன் இருக்கிறான்னு நீங்க என்னைக்காவது நினைச்சீங்கன்னா அழுக வந்துடும். ஐயோ, இந்த கடவுள் எனக்கு இப்படி வேலைக்காரனா இருக்கிறானா அப்படின்னு தெரியும். எஜமானனை போய் வேலைக்காரனா வச்சிருக்கிறமேன்னு என்னைக்காவது நினைச்சோம்னா நெஞ்சம் பதறிக்கிட்டு கண்ணீர் தன்னை போல வந்துருங்க. கடவுளே, நீ எனக்கு நீ வேலைக்காரன் இல்லையா, நீ எஜமானன், நீ என்னை ஆட்சி செய்பவன், நீ போய் எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா, நான் பார்த்துக்கிறேன்யா அப்படிமா. நான் செய்யறேன் அவன் விரும்பி செய்யறாங்க. அந்த பெருமான் நம்முடைய அழுக்கை நீக்குவதற்கு அவன் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டு எவ்வளவு கருணை செய்யறான் தெரியுங்களா. ஒவ்வொரு நாளும் கருணை செய்கிறான். எனவே இந்த பாத்திரம் ஆன்மா, அந்த அதில் இருக்கக்கூடிய அழுக்கு ஆணவ மலம். இந்த மலமாகிய அழுக்கை நீக்க சோப்பு என்கிற மாயையும் தேய்த்தல் என்கிற கண்மமும் இருந்தால் தான் அழுக்கு நீக்கப்படும். எனவே இப்போ 3 பொருள் உண்டா இல்லையான்னு கேட்டீங்கன்னா 3 பொருள் உண்டு. பாசம் என்பது 3, ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த 3க்கு பேர். இந்த மாயை என்பது தான் நமக்கு வரக்கூடிய உடம்புங்க.